ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாலை ஈசி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிஜிடிஆர்பி மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டடி பிளான்ல யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த யூனிட் எடுத்து இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்ம ஒரு 6 டேஸ் ஸ்டடி பிளான் எடுத்திருப்போம். நம்ம இப்போ இந்த 6 டேஸ்ல எப்படி இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இந்த 6 டேஸ்க்குள்ள நம்ம எப்படி டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், நம்ம இந்த 6 டேஸ்க்குள்ள எப்படி நம்ம மெட்டீரியல்ல எந்தெந்த பேஜ்ல இருந்து எந்த பேஜ் நம்பருக்குள்ள படிக்கணும், டெஸ்ட் நம்ம எப்படி கண்டக்ட் பண்ண போறோம், டெஸ்ட்டுக்கான டேட் என்ன, அதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டடி பிளான்ல யூனிட் 6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸஸ்ல யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து இதை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தான் நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு பிஜிடிஆர்பிக்கு பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ நமக்கு மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் 10 யூனிட்ஸுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கொஸ்டின் பேங்க்ஸ், ஸோ 10 யூனிட்ஸுக்கான கொஸ்டின் பேங்க் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு 10 யூனிட்ஸுக்கான டெக்ஸ்ட் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், 8 யூனிட்ஸோட ரெக்கார்டட் யூடியூப் வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இது எல்லா பிடிஎஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஸோ இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பிடிஎஃப் காப்பி, கொஸ்டின் பேங்க்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் 1500 rupees 1500 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களோட மெயிலுக்கு இது எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இதை பிடிஎஃப் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்லையும் ஆட் பண்ணிக்குவாங்க, டெஸ்ட்டுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கீழே இருக்கிற இந்த ஜிபே நம்பர், ஸோ வாட்ஸ்அப் நம்பரும் இந்த நம்பர் தான், ஸோ ஜிபே நம்பரும் இந்த நம்பர் தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஸோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மெயிலுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பிடிஎஃப் காப்பி எப்படி நீங்கள் வாங்குறது, அதை எப்படி நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச்லையுமே உங்களை ஆட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ண டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிடுவாங்க, மொத்தமாக உங்களோட மெயிலுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம மெயிலில் உள்ள பிடிஎஃப் காப்பி எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸஸ்ல யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஸோ இந்த யூனிட் எடுத்து இதை எப்படி நம்ம டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், இதுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் என்ன, இதுக்கான பிளான் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல், இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல சென்ட் பண்ணிருப்போம் நம்ம. ஸோ இந்த லிங்க்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்னென்னலாம் டெய்லி அப்டேட் பண்றோமோ ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோ கிளாஸஸ், நம்ம டெஸ்ட் ஷெட்யூல், அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கோர்சஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்றோம், இதை பத்தின ஃபுல் டீடைலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாமே காமனான குரூப் தான். இதுல நீங்க ஏதாச்சும் ஒண்ணுல போய் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எல்லாமே நம்ம டெய்லி அப்டேட் பண்றப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்துடும். நீங்க டெய்லி என்னென்ன அப்டேட் பண்றது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் இங்கே கொடுத்துருப்போம், நம்ம www.salaiEasyMaths.com அப்படின்ற வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ இந்த வெப்சைட் அட்ரஸ்ல போனாலும் நம்ம இதுல எல்லாமே நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கோன்றது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல அகாடமிக் போனீங்க அப்படின்னா ஸோ இந்த அகாடமிக்ல ஸோ நம்ம இந்த டிஆர்பி சம்பந்தமா உள்ள சிலபஸ் காப்பி, எல்லா எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொடுத்துருப்போம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடிஆர்பி, செட் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்ஸாமினேஷனோட சிலபஸ் காப்பி நம்ம கொடுத்துருப்போம். நீங்க போய் டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பிள் மெட்டீரியல்ஸ், ஸோ உங்களுக்கு எதுவும் சாம்பிள் மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த அகாடமிக்ல போனீங்கன்னா சாம்பிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க ஒவ்வொரு யூனிட்டோட சாம்பிள் மெட்டீரியலை பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக்கோட பிடிஎஃப் காப்பி, ஒவ்வொரு யூனிட்டோட டெக்ஸ்ட் புக்கான பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அதையுமே நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாவே நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸ்ல போனீங்கன்னா யூஜிடிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ், பிஜிடிஆர்பிக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே யூனிட் வைஸா, ஆர்டரா, டாபிக் வைஸா நம்ம ஹெட்டிங் கொடுத்தே நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அதுல போய் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நம்ம வீடியோ கிளாஸஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ப்ரீ டெஸ்ட்ல போனீங்க அப்படின்னா மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ 10 யூனிட்ஸுக்கான மாடல் டெஸ்ட், ஸோ அதை போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாவே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் 2 டோட்டலா ஒரு 75 டேஸ் நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஸோ இந்த 75 டேஸ்ல இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் 1ல இருந்து
யூனிட் 6 வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னா அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். யூனிட் 2 ரியல் அனாலிசிஸ், யூனிட் 3 டோபாலஜி, யூனிட் 4 காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், யூனிட் 5 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், யூனிட் 6 டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. ஸோ இந்த 6 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இதை எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கின்ற எல்லா டீடைல்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் என்ன அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்கே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 6 யூனிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எடுத்து ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான், இது நம்ம எந்த டேட்ல ஆரம்பிச்சு எந்த டேட்ல முடிக்க போறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 டேஸ் எடுத்திருக்கோம். ஸோ என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆகஸ்ட் 21 அன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 26 அன்னைக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு ஒரு 6 டேஸ் நம்ம வந்து அலாட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 6 டேஸில் இந்த யூனிட்டுக்கு நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோம், எந்தெந்த டேட்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்னென்ன போர்ஷன்ஸ், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம மெட்டீரியல்ல எந்த பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் படிக்கணும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, கவனிங்க. இப்போ யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னு பார்த்தோம், ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோமா. ஸோ என்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம், ஆகஸ்ட் 26 அன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு 6 டேஸ். இப்போ இந்த 6 டேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதாவது டெஸ்ட் நம்பர் 1, டெஸ்ட் நம்பர் 2, டெஸ்ட் நம்பர் 3. ஸோ ஒரு 3 டெஸ்ட்டை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ODE, அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தான் நமக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டெஸ்ட் நம்பர் 1க்கு நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 123, ஸோ இந்த பேஜ் நம்பர் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். ஸோ இதுலையுமே ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஷார்ட் நோட்ஸ்ன்னு இருக்கும், இன்னொன்று டீட்டெயில் நோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நமக்கு மெட்டீரியலில் இருக்கிற மாதிரியே பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 123 வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 1 நம்ம என்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 22 அன்னைக்கு, ஆகஸ்ட் 22 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம படித்து முடிக்கிறதுக்கான டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இந்த 2 டேஸில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 1ல இருந்து 123 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ 22 அன்னைக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் அதாவது 22 அன்னைக்கு கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க, ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு சொல்யூஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 22 அன்னைக்கு டெஸ்ட் நம்பர் 1க்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, டீட்டெயில்டு சொல்யூஷன் இது எல்லாமே சென்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா PDE, அதாவது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 124ல இருந்து பேஜ் நம்பர் 239 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஒன்று ஷார்ட் நோட்ஸ், இன்னொன்று என்ன இருக்கும், டீட்டெயில்டு நோட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். டெஸ்ட் என்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் 24 அன்னைக்கு நமக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் டைம் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2க்குமே 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் 2க்குமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபைனலாக டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் பேஜஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். பேஜ் நம்பர் 1ல இருந்து பேஜ் நம்பர் 239 வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். நமக்கு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ 26 அன்னைக்கு, ஆகஸ்ட் 26 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. இப்போ இந்த 2 டேஸில் இந்த ஃபுல் யூனிட்டையும் தரவு பண்ணிட்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ டெஸ்ட் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 22. ஸோ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் இருக்கும். டெஸ்ட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24, இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. டெஸ்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஆகஸ்ட் 26 அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் 2 டேஸ் டைம் கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸில் ஒரு 3 டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமான கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் டேட்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 PM கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டெஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டில் ஈவினிங் 7 PM அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா டீடைல்டு சொல்யூஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெஸ்ட் டேட்ல ஈவினிங் 7 PM சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஆன்சர் கீ ஃபார்மேட் அனுப்பிச்சிருப்போம். அந்த ஆன்சர் கீ ஃபார்மேட்ல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஆன்சர் கீயும் நீங்க அட்டன் பண்ணியிருக்கிற ஆன்சர் கீயும் வச்சு செக் பண்ணி எவ்வளோ மார்க் வருதுன்றதை நீங்க செக் பண்ணிக்கலாம். அதுல எதுவும் டவுட் அப்படின்னா நம்ம டீடைல்டு சொல்யூஷன் கொடுத்துருப்போம். அதுல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கோன்றதை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நம்ம மெட்டீரியல்லையுமே அதை கொடுத்துருப்போம். நம்ம மெட்டீரியல்ல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லா வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஸ்டடி பிளான் நம்ம என்னன்றதை பார்த்தோம். இப்போ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் எடுத்து அந்த யூனிட்டுக்கான டெஸ்ட்டுக்கான ஸ்டடி பிளான் என்ன, அது டெஸ்ட் டேட் என்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம மெட்டீரியல்ல எந்தெந்த பேஜ்ல இருந்து எந்தெந்த பேஜ் வரைக்கும் நம்ம படிக்கணும், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எந்தெந்த போர்ஷனை பேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம்.